Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு சித்து சமையல். இன்னைக்கு நம்ம சித்து சமையல்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம். 1 கிலோ மிளகாய் தனியா வச்சு எப்படி குழம்பு பொடி அரைக்கிறதுன்னு தான் பார்க்க போறோம். நான் நிறைய வீடியோஸ் உங்ககிட்ட சொல்லிருப்பேன். இப்போதான் நான் குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ண போறேன். இது இல்லாதவங்க வந்து மிளகாய் தூள், தனியா தூள், சீரகத்தூள்லாம் சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அந்த குழம்பு மிளகாய் தூள் தான் இது. இந்த ஒன்ஸ் நீங்கள் அரைச்சி வச்சிட்டிங்கனாலே போதும். நீங்கள் வந்து ஒரு 3 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும் கூட நீங்கள் அழகாக வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லா குழம்புமே நீங்கள் ஆட் பண்ணலாம். லைக் சாம்பார்லேருந்து கார குழம்பு, புளி குழம்பு, ஒருவேளை நான்வெஜ்ஜாக இருந்ததுன்னா சிக்கன், மீன் குழம்பு, அதுக்கப்புறம் கருவாட்டு குழம்பு, எல்லாத்துக்குமே நீங்கள் இதை ஆட் பண்ணலாம். முக்கியமாக மீன் குழம்பு, கருவாட்டு குழம்புலாம் இதில் செஞ்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே பக்கத்தில் நீங்கள் செய்யுங்க. சரி வாங்க, இது எப்படி செய்யுதுன்னு இப்போ பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் சித்து சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போமே ரெட் கலரில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து நான் போடுற வீடியோஸ் அப்டேட் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக கிடைக்கும். ஸோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் எல்லா வீடியோவும் பார்க்கலாம். இந்த மசாலா பொடி அரைக்கிறதுக்கு நான் 1 கிலோ நீட்ட காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன். நீட்ட காஞ்ச மிளகாவை விட குட்டை மிளகா கிடச்சுன்னா அதே வாங்கிக்கோங்க. ஏன்னா நீட்ட மிளகா விட குட்டை மிளகா தான் வந்து மசாலாவுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். பொடியும் நிறைய கிடைக்கும், அதே நேரத்தில் காரமும் நல்லா எடுத்து கொடுக்கும். 1 கிலோ மிளகாக்கு 1 கிலோ தனியாக எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வெந்தயம் வந்து பார்த்தீங்கன்னா 50 கிராம் போதும். இது 100 கிராம் வெந்தயம் இதில் பார்த்து நம்ம எடுத்துக்க போகிறோம். அப்புறம் சீரகம் வந்து பார்த்தீங்கன்னா 150 கிராம் எடுத்துருக்கேன். மஞ்சள் வந்து மஞ்சள் கட்டியாக எடுத்துக்கோங்க, 100 கிராம் எடுத்துருக்கேன். அப்புறம் மிளகு வந்து 50 கிராம் எடுத்துருக்கேன். தூரம்பருப்பு வந்து ஒரு 50 கிராம் போல் எடுத்துருக்கேன். கூடவே கடலைப்பருப்பு ஒரு 50 கிராம் போல் எடுத்துருக்கேன். இவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வறுத்து அரைக்க போகிறோம். இந்த மாதிரி நல்லா வெயில் அடிக்கிற டைமில் இது எல்லாத்தையுமே நீங்கள் காய வச்சு எடுத்துக்கோங்க. நான் வந்து மிளகு, சீரகம், மஞ்சள் இது 3த்தையும் ஒன்றாவே தான் வறுத்து அரைக்க போகிறேன். ஸோ அதனால் ஒரே தட்டில் இது 3த்தையும் ஒன்றாவே காய வைக்க போகிறேன். நீங்கள் ஒருவேளை தனித்தனியாக வறுத்து அரைக்க போகிறதா இருந்தால் தனித்தனியாக வேறு பிளேட்டில் நீங்கள் காய வச்சு எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நீங்கள் அப்படியே விட்டுறாமல் கொஞ்சம் கையை வச்சு பரப்பி விட்ட மாதிரி பண்ணுங்கள். கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ண மாதிரி பண்ணுங்கள். நீங்கள் வந்து அப்படியே கும்மாக வச்சிட்டிங்கன்னா சமமாக காயாது. இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் பரப்பி வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக அது காஞ்சி வரும். இதே மாதிரி இன்னொரு இதில் வந்து நான் தனியாவையும் காய வச்சுக்க போகிறேன். தனியாவும் அதே மாதிரி தான். நீங்கள் தட்டின உடனே எல்லாத்தையுமே இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அப்போ தான் சமமாக இது எல்லாமே காஞ்சி வரும் ஒரே மாதிரி. அடுத்ததாக மிளகாவையும் இதே மாதிரி ஒரு பாயில் வந்து நான் காய வச்சு எடுத்துக்க போகிறேன். இந்த பாய் வந்து பார்த்திங்கன்னா இதுக்குன்னே நாங்கள் வச்சுருக்க பாய் தான். நம்ம நார்மலாக படுக்கிற பாய் நினச்சிக்காதீங்க. படுக்கிற பாயில் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அப்புறம் முதுகு எல்லாமே காந்த ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து தனியாகவே இதுக்குன்னு வச்சுருக்கோம். பாருங்கள், மிளகா வந்து இப்படி நான் மடக்கும் போது பாருங்கள் அது அப்படியே கோந்து போய் இருக்க மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி நமத்து போன மாதிரி. இது நல்லா காய வச்சதுக்கப்புறம் பாருங்கள் நான் உங்களுக்கு இது மாதிரி பண்ணி காட்டுறேன். அது எவ்வளோ சூப்பராக உடையும் பாருங்கள். அப்போது ஸோ இதுக்காக தான் நம்ம வந்து இது மாதிரி நல்லா காய வச்சு எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி காய வைக்கும் போது என்ன ஆகும்னா அந்த ஈரத்தன்மை எல்லாமே போய் நல்லா வந்து மசாலா ரொம்ப நாளைக்கே நல்லா இருக்கும், கெட்டு போகாமல். அதுக்காக தான். உங்களுக்கு ஒருவேளை குண்டு மிளகா கிடைக்கலனா கூட நீட்ட மிளகாவே வாங்கிக்கோங்க, இது கூட நல்லா தான் இருக்கும். பாருங்க, இந்த மாதிரி எல்லாத்தையுமே நான் தனித்தனியாக காய வச்சு எடுத்துருக்கேன். இது கிட்டத்தட்ட எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 மாதம் வரைக்கும் வரும் மசாலா. சிலவங்க 1 வருஷம் கூட வச்சுக்கலாம். ஒரு சிலர் வந்து ஒரே மாதத்தில் காலி பண்ணுறவங்களும் இருக்காங்க. பட் இது 1 வருஷம் வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக தாராளமாக வச்சுக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் போட்டிங்கன்னா. இப்போ கிட்டத்தட்ட 5 மணி நேரம் போல் ஆயிருக்குது. இன்றைக்கி வெயிலும் சரியான வெயில். நான் போடும்போது வந்து ஒரு 11:30 மணிக்கிட்ட இதெல்லாம் காய வச்சேன். இப்போ வந்து மணி பார்த்தீங்கன்னா 4:30 மணி ஆகுது. பாருங்கள், நல்லாவே காஞ்சி போயிருக்கு பாருங்கள் மிளகாய் எல்லாமே. இந்த மாதிரி மிளகாய் எல்லாமே நல்லா காஞ்சாதான் உங்கள் மசாலா வந்து ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும். அப்படி இல்லைன்னா சீக்கிரமாக கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், ஃபஸ்ட் நான் மடக்கும் போது அது எல்லாமே உடையவே இல்லை, அப்படியே மடங்கி போச்சுது. இப்போ நான் மடக்கிறதுக்கு முன்னாடி நல்லா உடஞ்சிச்சு பாருங்கள். இப்போ இது எல்லாத்தையுமே அள்ளி எடுத்துடலாம். நம்ம வறுத்துட்டு அதுக்கப்புறம் அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாம். இப்போ எல்லாத்தையுமே வறுத்து எடுத்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி மிளகு, சீரகம், மஞ்சள் எல்லாத்தையுமே ஒன்றா தான் வறுத்துக்க போகிறேன். நீங்கள் தனித்தனியாக வறுத்துக்கிட்டிங்கன்னா கூட பிரச்சனை கிடையாது. இப்போ இது எல்லாத்தையுமே ஒன்றா ஒரு பெரிய தாய்ச்சல் தட்டிட்டு 2 டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். இந்த மாதிரி வறுக்கும் போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக வறுத்துக்கோங்க. எதுவுமே கறிகிராம பார்த்துக்கோங்க. கறிகிடுச்சுன்னா மசாலாவோட மொத்த டேஸ்ட்டுமே மாறிடும், அப்புறம் நல்லா இல்லாமல் இருக்கும். இது நல்லா வறுப்பட்டு ஒரு வாசனை நல்லா வரும், அது வரைக்கும் வறுத்தாலே போதும் எல்லாமே. இப்போ நல்லா வறுத்துருச்சு. இப்போ இதை வந்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு அப்படி இல்லைன்னா ஒரு பேப்பரில் மாற்றிக்கலாம்.
பாருங்க இந்த மாதிரி ஒரு பேப்பர்ல மாத்திட்டீங்கன்னா ரொம்பவே ஈஸியா சீக்கிரமா ஆறதுக்கும் அது ஹெல்ப் பண்ணுது. இப்போ அடுத்ததா தனியா தட்டிக்கிறேன். தனியா வந்து நிறைய இருக்குங்கறனால நான் பாதி பாதியா வந்து வறுத்துறதுக்கு போறேன். இதுலயும் அதே மாதிரி தான் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு வறுத்துக்க போறேன். தனியா வந்து நிறைய இந்த மாதிரி இருக்கனால இது ஒழுங்கா வறுபட்டுச்சான்னு சொல்லி செக் பண்றதுக்கு ஒரு சின்ன டிப் சொல்றேன். இந்த மாதிரி வறுக்கும்போது நீங்க அதுல கொஞ்சம் கை வச்சு நீங்க பாருங்க. இந்த மாதிரி அள்ளி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைட்டா சூடு தெரியும். அப்படி சூடு தெரிஞ்சதுன்னா இது கரெக்டா வெந்துருச்சுன்னு சொல்லிட்டு வறுபட்டுச்சுன்னு சொல்லிட்டு அர்த்தம். அப்படி சூடு தெரியலனா வறுப்படல அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்ச நேரம் வறுத்துக்கோங்க. அடுத்ததா துவரம் பருப்பு. இதுக்கும் 1 டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துட்டு வறுத்துக்கலாம். அப்புறம் கடலை பருப்பையும் அதே போல 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வறுத்துக்கோங்க. எல்லாத்துக்குமே நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தயவுசெய்து எதுவுமே கருக விட்டுறாதீங்க. எல்லாத்தையுமே நல்லா அந்த வாசனை மாறி வரும்போதே நீங்கள் எடுத்துருங்க, கருக விட்டுறாதீங்க. ஓகேங்களா? இப்போ அடுத்தது வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இப்போ 50 கிராம் வெந்தயம் தான் நான் சேர்த்துக்க போகிறேன். ஸோ அதனால் பாதி மட்டும் நான் அதில் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் 100 கிராம் வெந்தயம் கூட போட்டு அரைக்கலாம். 100 கிராம் போட்டிங்கன்னா அந்த சாம்பார் இந்த மாதிரி வெஜிடேரியன் ஐட்டம் செய்யும்போது மட்டும் தான் நல்லாயிருக்கும். பட் சிக்கன் குழம்புலாம் வைக்கும்போது 100 கிராம் வெந்தயம் போட்டு நீங்கள் அரைச்சிங்கன்னா சிக்கன் குழம்புக்கு இதை ஆட் பண்ணும்போது ஒரு மாதிரி குழம்பு குழு குழுன்னு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ 50 கிராம் மட்டும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அடுத்தது கருவேப்பிலை. கருவேப்பிலை வந்து நீங்கள் இந்த மாதிரி உருவி எடுத்தாலும் பரவாயில்ல, இல்லைன்னா அந்த குச்சோடு போட்டாலும் பரவாயில்ல, எப்படி இருந்தாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம இது மிஷினில் கொடுத்து அரைக்க போகிறோம். ஸோ அதனால் வந்து இந்த குச்சோடு சேர்த்து போட்டிங்கன்னா கூட அது எல்லாமே ஈஸியாக அரைப்பட்டுரும். கருவேப்பிலை வறுக்கும்போது எப்பவுமே வந்து கொஞ்சம் அழுத்தி விட்டு இந்த மாதிரி சுற்றுங்க. ஏன்னா அப்போ தான் ஈஸியாக வறுபடும். அது ஏன்னா இலையா இருக்கிறதுனால அது மேலே இருக்கிறதுலாம் அப்புறம் வறுபடாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி அழுத்தினீங்கன்னா ஈஸியாக எல்லாமே வறுபட்டு வரும். பாருங்க இப்போ எல்லாமே நல்லா வறுத்தாச்சு. இதையும் மாற்றிக்கலாம். அடுத்ததான் மிளகா தான் இருக்கிறதுலே பெரிய டேஞ்சரஸ்ன்னு சொல்லுவேன். ஏன்னா இது வந்து நம்ம வறுத்து எடுக்கிறதுக்குள்ள அந்த நெடி எல்லாமே வந்து நம்மளை ரொம்ப பாடாப்படுத்தி எடுத்துரும். ஸோ இதுலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு ஒரு சின்ன டிப் சொல்கிறேன். நம்ம வந்து ஃபஸ்ட்டு வெயிலில் நல்லா காய வச்சோம்ல ஒரு 5 மணி நேரம் போல். ஸோ அது மாதிரி நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துட்டிங்கனாலே போதும், வறுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நான் உங்ககிட்ட காமிக்கணுங்கிறதுக்காக தான் கொஞ்சம் மட்டும் வறுத்து காமிச்சிருக்கேன். பட் ஞாபகம் வச்சுக்கோங்க, அதை மடக்குனா மடங்காமல் உடையணும். நம்ம லாஸ்ட்டாக நான் உடச்சி காட்டும்போது உடஞ்சது பார்த்தீங்களா, அந்த மாதிரி உடையணும். அப்போ தான் வந்து நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி இருந்தால் வறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ நான் மீதி மிளகாவெல்லாம் வறுக்காம தான் அரைச்சிருக்கேன். இப்போ நம்ம மசாலா அரைக்கிறதுக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. எல்லாத்தையுமே வறுத்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம மாவு மில் கொண்டு போய் இதை அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ மாவு மில் வந்தாச்சுது. பாருங்க இந்த மிஷின் தான் நம்ம மசாலா பொடி அரைச்சி கொடுத்துட்டு இருக்குது. மேலே கோட் மாதிரி இருக்குல்ல, இதில் தான் நம்ம வறுத்த பொருட்கள்லாம் போடுவாங்க. போடும்போது அது கீழே வந்து நல்லா பவுடர் ஆகி கீழே வந்துடுது. பாருங்க இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ஸோ கொஞ்சம் வந்து நிறம் தான் இருக்குது. இதே மாதிரி இது ரிப்பீட்டடாக ஒரு 2-3 வாட்டி அது உள்ளே போட்டு அதை அரைப்பட நல்லா சாஃப்டாக வந்துருச்சு பவுடர் மாதிரி. பாருங்க நம்ம மிளகாலாம் 1 by 1 அழகா அரைப்பட போயிட்டு இருக்கு பாருங்க. இப்போ நம்ம மசாலா பொடி அரைச்சாச்சு. இப்போ இதை வந்து ஒரு திண்டில் வந்து இந்த மாதிரி தட்டி இது கொஞ்சம் ஆற விடுறாங்க. எதுக்காக ஆற வைக்கிறாங்கன்னா, நம்ம சூடோடய எடுத்து அந்த பாக்ஸில் போட்டு நம்ம வீட்டுக்கு எடுத்து வந்துட்டோம்னா அதில் வேர்வை வேக்கும் இல்லையா. ஸோ அப்போ அது தண்ணி படுறதுனால அந்த ஈரப்பதத்தில் சீக்கிரமாக மசாலா கெட்டு போயிடும். ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து நம்ம வீட்டுக்கு வந்துடலாம். அவ்வளோதான் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய குழம்பு பொடி ரொம்பவே சூப்பர் ரெடி ஆயிடுச்சு. நான் நிறைய வீடியோஸில் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன் குழம்பு மிளகாய் தூள் சேர்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் இது. இந்த மாதிரி நீங்கள் ஒன்ஸ் அரைச்சி வச்சிட்டிங்கனாலே போதும், உங்களுக்கு சமையல் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இது வந்து வெஜிடேரியனாலும் சரி நான்வெஜ்னாலும் சரி எல்லா ரெசிபீஸ்லையுமே இதை ஆட் பண்ணலாம். லைக் சாம்பார்லேருந்து கார குழம்பு, அதுக்கப்புறம் புளிக்குழம்பு, அதுக்கப்புறம் கருவாட்டு குழம்பு, மீன் குழம்பு, சிக்கன் குழம்பு எல்லாத்துலேயுமே இதை ஆட் பண்ணி செய்யலாம். முக்கியமாக மீன் குழம்பு, கருவாட்டு குழம்பு, கார குழம்புக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துன்னா எப்பவுமே இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு, இன்னும் நீங்கள் சித்து சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் வேறு ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாய்.